அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் பீஷ்ம சாஹ்னி பிறந்த தினம் இன்று. இந்திய எழுத்தாளர், நாடகாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட பீஷ்ம சாஹ்னி பிறந்த தினம் இன்று. பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். 1915ஆம் ஆண்டு ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே தொடங்கினார். 1935இல் லாகூர் அரசு கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் MA பட்டம் பெற்றார். முதல் கதையான அபலா கல்லூரி இதழிலும், நீலி ஆங்கே கதை ஹன்ஸ் இதழிலும் வெளிவந்தன. நேற்று தான் நம்ம சொன்னோம் இவரை பற்றி. இந்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் பார்க்க இருக்கிறோன்னு சொல்லி. அது மாதிரி பீஷ்ம சாஹ்னி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். முதல் கதையான அபலா கல்லூரி இதழில், நீலி ஆங்கே அப்படின்ற கதை ஹன்ஸ் இதழில் வெளிவருது. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். ராவல்பிண்டியில் பிறந்திருக்கிறார். முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது 1915 பிறக்கிறார். 1914 to 18 முதல் உலகப் போர். மும்பையில் உள்ள இந்திய நாடக அமைப்பில் இணைந்து சிறிது காலம் நாடகங்களில் நடித்தார். சிற்பக்கலையிலும் முத்திரை பதித்தவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸில் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1947இல் பிரிவினையின் போது குடும்பம் பாகிஸ்தானில் இருந்து அமிர்தசரஸ் வந்தது. பிரிவினையின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டார். ராவல்பிண்டியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். நீங்கள் வாட்டுக்கு நிர்வாண பணி நினைச்சிடாதீங்க. நிவாரணப் பணி, நிர்வாண பணின்றது ஒன்று கிடையாது. அது சரியாக தமிழை எழுதணும், அதுக்காக சொல்கிறேன். பிரிவினை அவலங்களை விளக்கி தமஸ் இருள் என்ற நாவலை எழுதினார். அதில் பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை, கண்மூடித்தனமான மத வன்முறைகளை சித்தரித்தார். தமஸ் நாவல் 1988இல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலக புகழ் பெற்றார். இந்த நாவல் பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பான், குஜராத்தி, மலையாளம், காஷ்மீரி, மணிப்புரி மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டது. அந்தளவுக்கு கடினமான மொழியாக கூட இருக்கலாம் போல மணிப்புரி. தொலைக்காட்சி படமாகவும் வெளிவந்தது. மனிதாபிமானம், மனித மதிப்பீடுகள், அறநெறி ஆகிய பண்புகள் இவரது படைப்புகளில் நிறைந்திருக்கும். எளிமையான மொழிநடை இவரது தனித்தன்மை. டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். இந்தி, உருது, சமஸ்கிருதம், பஞ்சாபி, ரஷ்ய மொழிகளிலும் புலமை மிக்கவர். சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. 1957 முதல் 1963 வரை மாஸ்கோவில் தங்கி லியோ டால்ஸ்டாயின் நூல்கள் உட்பட ஏராளமான நூல்களை, ரஷ்ய நூல்களை இந்தியில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். ஜரோஹே, பாக்கிய ரேகா, பகலாபதா, நிசார் உள்ளிட்ட கதை தொகுப்புகள், சீஃப் கி தாவத் மற்றும் அமிர்த்சர் ஆ கயாகை 100க்கும் மேற்பட்ட சிறுகதையில் எழுதியிருக்கிறாரா? ஜரோஹே, பாக்கிய ரேகா, பகலா பதா, நிசார் உள்ளிட்ட கதை தொகுப்புகள், சீஃப் கி தாவத்து, அமிர்த்சர் ஆ கயாகை ஆகிய சிறுகதைகள் பிரபலமானவை. குழந்தைகளுக்காக இவர் எழுதிய கதைகள் குலால் கா கேல் என்ற தொகுப்பாக வெளிவந்தது. நாடகங்களும் எழுதியிருக்கிறார். வாழ்நாள் இறுதி வரை எழுதினார். இறப்பதற்கு சில நாள்களுக்கு முன்பு ஆஜ் கே அதீத் என்ற சுயசரிதையை வெளியிட்டார். எழுத்தாளர் அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். ஒரு சில படங்களிலும் நடித்திருக்கிறார். தமஸ் என்ற நாவலுக்கு 1975இல் சாகித்ய அகாடமி விருது மற்றும் 1979இல் சிரோமணி எழுத்தாளர் விருது, உத்தரப்பிரதேச மாநில அரசு விருது,
மத்திய பிரதேச கலா சாகித்ய பரிஷத் விருது, சோவியத் அரசின் நேரு விருது, பத்ம பூஷன் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றவர். நவீன இந்தி இலக்கியத்தின் முக்கிய தூணாக போற்றப்பட்ட பீஷ்ம சாகினி 88 வயதில் 2003 இறந்து போனார். நம்மளை விட்டு நீங்கினார். மாபெரும் ஒரு ஆளுமை. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8 இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.